ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை இந்த நாளிலேயும் நான் உங்களுக்கு ஏறெடுத்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கடினமாய் உழைக்கிற இன்னும் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை தருவாராக. இந்த நல்ல மாதத்திலேயே ஆண்டவராகிய தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு கோரேசுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பிசினஸ்ல, நாம் கைது செய்கிற வேலைகளிலே முன்பாக இருக்கிற எல்லா கோணல்களையும் ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே செவையாய் மாற்றுவார். அதை சரி செய்வார். அதிலே மாற்றங்களை தருவார். நமக்குரிய தேவ திட்டத்திற்கு ஏற்ற மாற்றங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தருவார். அது ஊழியமாய் இருந்தாலும் சரி, இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஊழியமாய் இருந்தாலும் சரி, சபையினுடைய காரியங்களாய் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்குண்டான காரியங்களா இருந்தாலும் சரி, ஐயோ இதுல இன்னும் ஒரு தீர்ப்பு வரலையே, நல்ல ஒரு தீர்வு வரலையே என்கிற காரியமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே நமக்கு முன்பாக சென்று அந்த கோணல்களை எல்லாம் செவையாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நமக்கு தருவார். நிச்சயமாக விசுவாசிப்போம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த நல்ல உழைப்பாளர் தினத்திலேயும் கூட ராஜா, ஆண்டவரே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஆண்டவரே கோணல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்துல செவையாய் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகலவிதமான கோணல்கள் ஆண்டவரே அப்பா, பலவீனம் என்று சொல்லி, வியாதி என்று சொல்லி, கடன் பிரச்சனை என்று சொல்லி, ஆண்டவரே குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லி, ஆண்டவரே எதிரான கிரியைகளை எங்க வீட்டுல கிரியை செய்கிறது என்று சொல்லி, எப்படியெல்லாம் கோணர்கள் வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல, ஆண்டவரே ஊழியங்களிலே கிரியை செய்கிறதோ அத்தனை கோணல்களும் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழுவதா இந்த மாதத்துல முழுவதுமாய் அது வேறு அறுக்கப்பட்டு போகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஜெயத்தை இந்த மாதத்துல நீங்க கொடுங்க ராஜா. எல்லா கோணல்களையும் மாற்றி சபையாக்குங்க. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் சகல கோணல்களையும் செவையாக்கி இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.